நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க மாமா. கார்த்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாமா? சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஜோதி. மாமா என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னை நான் எதுவும் காயப்படுத்தலையம்மா? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மாமா, நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்றதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்லம்மா, இது நாள் வரைக்கும் நானும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட மன உறுதியை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நம்ம ரெண்டு பேரோட குடும்பமும் சீக்கிரம் ஒன்று சேரணும்னு நானும் ஆண்டாளம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. சரி, வச்சிடுறேன். சரிங்க மாமா. கார்த்தி, இந்தடா இந்த காஃபி குடி. வேணாம்மா. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையடா, இந்த காஃபியாவது குடிடா. அம்மா, எனக்கு எதுவும் வேணாம்மா. மனசுக்கு கஷ்டமா இருந்தா காஃபி கூட வாடா குடிக்காம இருப்ப. டேய் குடிடா, இந்த. என்னப்பா பாக்குற, குடிங்கறல. குடி. எனக்கு போதுமா. கார்த்தி, உன்னை யாராவது இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்களா? அப்புறம் ஏன்டா அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? உனக்குதான் சொன்னா புரிய மாட்டேங்குது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன உயிரோட இருக்க விட மாட்டேன். அப்ப நான் என்ன பண்றதா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். டேய் கார்த்தி, நான் உன்கிட்ட தாண்டா பேசுறேன். வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லு. எதுக்கு இந்த தேவையில்லாத கல்யாணத்துல நீயா போய் மாட்டிக்கிற? எல்லாம் என் தலையெழுத்துமா. நிலைமை அப்படி. என்னடா நிலைமை? என்ன ஆனாலும் சரி, உன் அம்மா நான் உன் கூடவே இருக்க மாட்டேனா? இந்த பாருடா, ஒரு பொண்ண மனசார விரும்பி அவளை கல்யாணம் பண்ணாம போறது கூட அசிங்கம் இல்ல. பிரச்சனைய பார்த்து பயந்து போறதுதே அசிங்கம். அம்மா, நான் யாருக்கும் பயப்படுறவன்லாம் இல்லம்மா. அப்புறம் ஏண்டா நேத்து வரைக்கும் ஜோதியத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னவன் இப்ப திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட? இப்ப நான் யாரு கூடயும் பேசுற நிலைமையில இல்லம்மா. அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, ஜோதி மட்டும்தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். சொல்லிட்டேன், அப்படித்தான். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் புத்திக்கு தெளிவு வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கான். இந்த நேரம் பார்த்த மனசை கலைச்சு விட்டுட்டு இருக்க நீ. ஏங்க, அவன் மனசுல யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே, 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 மதனி, அண்ணன் எங்க? சரசு, இங்க இருக்கியா அண்ணே? என்னம்மா விஷயம்? அதுனே,
என்ன மதனி, மருமக என்ன பார்த்தோன்னே கல்யாண வெக்கத்துல எந்திரிச்சு போறாங்களோ? அது ஒண்ணுதான் குறைச்ச. என்னன்னே மதனி கூட அவசரமா போறாங்க? அப்போ வீட்டுல கல்யாண பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சோ? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்த விஷயத்த சொல்லுமா. நல்ல முகூர்த்த நாளா குறிக்கிறதுக்கு ஐயரை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேனே. இந்த பெருச்சாலிய முதல்ல ஓட்டணும். சரசு, நீ வாமா, மற்ற விஷயங்களை நாம அங்கே போய் பேசலாம். சரிங்கண்ணே. சொல்லுடி. என்ன ஜெயா, ஜோதி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா? இங்க ஏன் புள்ளியும் என் தலையில பாறாங்கல்லையே தூக்கி போட்ட மாதிரி அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாண்டி. என்ன ஜெயா சொல்ற? அப்போ ஜோதி சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, உண்மைதான். என்னடி இது, மாப்பிள்ள ஓம் பிள்ளையாச்சே, ஒரு வாக்கு கொடுத்தா அதை மீற மாட்டாரே. அட நீ வேற, எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஜெயா, நீ முதல்ல மாப்பிள்ளைய கூப்பிட்டு தனியா பேசுனியா? ஏன் இப்படி திடீர்னு மனசு மாதிரி பேசுறேன்னு கேட்டியா இல்லையா? அதெல்லாம் அவனை கூப்பிட்டு தனியா பேசிட்டேன். ஆனா போற போக்க பார்த்தா எனக்கே வேற ஏதாச்சும் ஏடா கூடமா நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. ஏ ஜெயா, நீ மனச தளர விடாத. நானே வந்து மாப்பிள்ள கிட்ட பேசுறேன். அதுக்கு மட்டும் நீ ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? சரி. அவன் மனசு மாறி எப்ப ஜோதி கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பதான் எனக்கு நிம்மதி. அதாண்டி எனக்கும் நிம்மதி. சரி, போன வைக்கட்டுமா? கார்த்தி, என்னடா சாப்பிடாம இருக்க? வா, கொஞ்சமா வந்து சாப்பிடுவா. எனக்கு எதுவும் வேணுமா? அண்ணே, அண்ணே, ஐயர் நாளைக்கு காலையிலே வாரேன்னு சொல்லிட்டாரு. அவர் நிச்சயதார்த்த தேதியை குறிச்ச அன்னைக்கே பந்தக்காலை நட்டுறணும். அண்ணே, பத்திரிக்கை அடிச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும், ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடணும். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததே இல்லைன்னு எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு ஜாம் ஜாம்னு நடத்திடணும். என்னோட எத்தனை வருஷ கனவு நிறைவேறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன மர்மோனே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நாளைக்கு தானே ஜோசியர் வராரு. அதுக்குள்ள நீ இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி புள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு போயிடுவ போல இருக்கே. அது வந்து மதனி, என் பேர பிள்ளைக்கு பேர் வைக்கிறது என்ன, நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு என் பேர பிள்ளையோட பேரனுக்கு பேர் வச்சிருவேன். என்ன மர்மோனே, நான் சொல்றது கரெக்ட் தானே? அவ என்ன சொல்றது, நான் சொல்றேன். மன்னிச்சிருங்க, எனக்கு வலிக்குது. ஐயோ கார்த்திக், எழுந்திர போறாரு. சித்தப்பா பாத்து. என்ன அதெல்லாம்? சித்தப்பா, சித்தப்பா விர துரோகி. என்ன என்ன நீ தொடாத. என்னது, நான் துரோகியா? ஆமா, எவ்வளவு ஆசை காட்டிருப்ப. இது தர அது தரன்னு எவ்வளவு மயக்கி இருப்ப. ஆனா ஒன்னு நம்பி நைட்டும் பகலும் உன் கூடவே இருந்த இந்த சித்தப்பனை இப்படி ஏமாத்திட்டா துரோகி. சித்தப்பா, சண்டா, நீதான் ஏமாந்தியா? நான் என்னமோ நம்ம மருமவே அந்த ஜோதியை ஏமாத்தி தொலைச்சிட்டாரோன்னு நினைச்சுல பயந்துட்டேன். டேய், ஓவரா குடிச்சிருக்க, போய் ரூம்ல சாப்பிட்டு தூங்குடா. வா உடன்பிறப்பு, உங்ககிட்ட தான் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் சித்தப்பா வா, தேவையில்லாம பேசாத, அடி வாங்க போறேன். பேசாத. அப்ப அண்ணனை விடு, உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சித்தப்பா. நீ வா. போட. உனக்காக இந்த ஊரு பூரா ஜோதி லவ் கார்த்திக்னு தம்பட்டம் அடிச்சிருக்கு. உன் காதலுக்காக வந்தவங்களுக்கெல்லாம் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். லவ், எஸ் ட்ரூ லவ்.
யோசிச்சு பாரு, ஜோதி மேல நீ வச்சிருக்கிற உண்மையான காதல் ஜெயிக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன வேண்டாத சித்தப்ப. குடிகார பையல, இப்பதான் நம்ம அண்ணன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம மருமகனே இறங்கி வந்திருக்கான். நீ குடிச்சிட்டு வந்து அவன் மனசை கலைக்க பாக்குறியா? என்னே, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, வீட்டை விட்டு விரட்டணும். இந்த வாரே வா 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 வா. உன்னை ஐயோ ஐயோ விடு, மனசு இறங்கி வந்திருக்கான். சொல்ல கேள்வி என்ன நீ? ஏய் சூரியகாரி, என் மகனோட காதல் உன்னாலதான் கெட்டு போச்சு. இந்த கல்யாணத்தை நான் நடத்தாம விட மாட்டேன். என்ன பண்றீங்க? என்ன பேச்சு பேசுறா? நீ சும்மா இருக்கியா? பின்ன சும்மா இருக்கிற மருமகனை ஏதாவது சொல்லி கெடுத்துக்கிட்டு இருக்கான். சரி விடுமா. டேய், அவனை கூட்டிட்டு போறாங்கற. விடு சித்தப்பா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இருறாமான. ஏய், அவளை போ சொல்றா. ஜோ, அதெல்லாம் சொல்ல, பேசாம இரு. டேய் அத்தை, இனிமே உன் பேரு சரஸ்வதி இல்ல, சண்டாளி. சித்தப்பா, என் மகனோட வாழ்க்கைய கெடுக்க வந்த துரோகி. அப்படியா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறல, உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிடுறேன். அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. அத்தை, இனிமே உன் மகளும் நீயும் கல்யாண பேச்சை இந்த வீட்டுல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், வெட்டி போட்டுருவேன் ராஸ்கல். பேசாம இரு சித்தப்பா. டேய், நீ என்னடா பண்ணுவ? சரசு, பாருங்க என்ன பேசிட்டு இருக்கானே. அவன் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கமா, அவகிட்ட போய் பேசுற. நீ உள்ள போ. வந்துட்டான் குடியார. டேய் மகனே, அங்க பாத்தியா, பயத்துல ஓடுறா பாரு. அப்பா, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா இல்ல, சித்தப்பா இங்க பாரு. டேய் பாவண்டா, தூக்குடா தூக்குடா. டேய் சித்தப்பா, நீ ஜோதிக்கு செஞ்சது பாவம், காதலுக்கு செஞ்சது துரோகம். டேய், இந்த கல்யாணமே தப்புடா. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்டா. ராங்கு ஜோடி, ராங்கு மேரேஜ். அம்மா, இப்படியே உளறிட்டு கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாரு. நான் ரூம்ல படுக்க வச்சிடறேன், நீ போய் தூங்கு. எல்லாமே தப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கலடா, இது வேணாம். நான் உன்னை காதல் மன்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா, மங்காத்தா வில்லன் மாதிரி பண்ணிட்டேடா. வேணாம், இது வேணாம், வேணாம் சொன்னா கேளு. ரூம்ல எல்லாம் இடம் இல்ல, இங்கே தூங்கு. அவனை கூட்டிட்டு போடா. மா, அதிசயமா கோயிலுக்கெல்லாம் வர சொல்ற? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? ஓஹோ, மா அங்க பாரு. என்ன மாப்ள, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களை தானே நம்பி இருந்தேன். நீங்க சொன்ன வார்த்தை மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க, பிரிஞ்சிருந்த நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரும். நான் எவ்வளவு கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? அந்த கனவெல்லாம் இப்ப நடக்காது போல இருக்கே மாப்ள. இத பாருடா, உங்க கல்யாணம் எங்க எல்லாரோட ஆசைடா. நீ பாட்டுக்கு எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட. ஏண்டா, எனக்கு என்ன இன்னொரு புள்ளையா இருக்கான், என்ன என் பிறந்த வீடோட சேர்த்து வைக்கிறதுக்கு. மா, இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன சந்தேகம்? எதுக்கா கோயில் கூட்டிட்டு வந்தீங்க? என்ன தெரியணும்னு இப்படி பேசுறீங்க? அத்தை, கண்ணை தொடங்க அத்தை. சத்தியமா ஜோதி கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. உண்மையாவ சொல்றீங்க மாப்ள? டேய், என்னடா பேசுற நீ? வீட்ல உங்க அப்பா கிட்ட ஐஸ்வர்யாவை கட்டிக்கிறேங்கிற?
இங்க வந்து இவகிட்ட உங்க பொண்ணு ஜோதியை தான் கட்டுவேங்கிற. நான் கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. என்னடா கல்யாணங்கிறது உனக்கு விளையாட்டா போச்சா? அம்மா, நான் விளையாடவும் இல்லை, விளையாட்டுக்கு சொல்லவும் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் அப்பாவும் அத்தையும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. ஜோதியும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதனால் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் சைலண்ட்டாக ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கேன். திட்டமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? டேய், என்ன திட்டம்டா போட்டிருக்க? இங்கே பாருங்கம்மா, நம்ம 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னா இந்த கல்யாணத்தால் மட்டும்தான் முடியும். அதை முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது ஜோதி தான். ஆனால் அவள் இப்போ என்னை புரிஞ்சுக்கிறதாவும் இல்லை, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதாவும் இல்லை. அவளுக்கு மனசார என்னை பிடிச்சிருந்தாலும் உங்கள் குடும்பத்தாளுங்க எங்களை சேர விட மாட்டாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு மாப்பிள்ள. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? வீரத்தால் சாதிக்க முடியாததை அறிவால் சாதிக்கலாம். டேய், புரியுற மாதிரி சொல்லுடா. மா, ஜோதிக்கிட்ட என்னை புரிஞ்சுக்கோன்னு போராடுறதுல புத்திசாலித்தனம் இல்லை. அதனால ஜோதியை கல்யாண மண்டபத்துக்கு வர வச்சு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். டேய், நீ அப்படி திடீர்னு கல்யாண மண்டபத்துல ஜோதி கழுத்துல தாலி கட்டினா எப்படிடா 2 குடும்பமும் ஒன்னா சேரும்? பிரச்சனை தான் இன்னும் பெருசாகும். கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும். பாட்டி, மாமா, தர்மான எல்லாருக்குமே கோவம் அதிகமாகும். ஆனா அந்த கோவத்தை விட அவங்க எல்லாருமே ஜோதி மேல வச்சிருக்கிற பாசம் அதிகம். அந்த பாசம் தான் அத்தை. அதுல இருந்து ஒரு மாசமோ 6 மாசமோ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். உங்க குடும்பத்துல என்னையும் ஜோதியும் ஏத்துக்க வைப்பேன். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. நீங்க சொன்ன மாதிரியே எந்த பிரச்சனையும் இல்லாம ஜோதிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இது ஒண்ணுதான் சரியான வழி. ஏய், என்னடி நீ அவனுக்கு ஜாலரை அடிச்சிட்டு இருக்க? இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? உண்மையான காதலுக்காக 7 கடல் 7 மலையை தாண்டலாம் நீ தானே சொல்லுவ. இப்ப உன் பிள்ளைய அதை செய்யும் போது நீயே யோசிக்கிற. இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஜோதி கழுத்துல தாலி கட்டுவேன். நீங்க பொறுமையா வேடிக்கை மட்டும் பாருங்க. அத்தை, பிளானை கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி கண் கலங்குறீங்க. அது இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணு கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதி குறிக்கிறதுல இருந்து புடவை, நகை, பத்திரிக்கை இது எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா அத்தை, ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன? கல்யாண தேதியை ஜோதியை குறிக்கணும், பத்திரிக்கை டிசைனை அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், புடவை நகை எல்லாமே அவளே செலக்ட் பண்ணணும். அதானே? உங்க ஒரே பொண்ணு ஜோதி கல்யாணத்துல முகூர்த்த தேதி குறிக்கிறதுல இருந்து தாலி கட்டுற வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவ கூட முன்னாடி நின்று எல்லாமே செய்வா. அது எப்படி மாப்பிள்ள சாத்தியம்? அத்தை, சாத்தியம் மட்டும் இல்ல, அது நான் உங்களுக்கு பண்ணித்தர சத்தியம். என்ன நம்புங்க. ஹே சீதா, அங்க பாரு.
டேய் இங்கே இருங்கடா. என்ன சம்பந்தி தனியா வந்திருக்கிறீங்க? தனியாவா? நாங்களாம் பக்கத்தில் இருக்கோம், கண்ணுக்கு தெரியலையா? இல்ல தம்பி, 2 குடும்பத்துல உள்ள முக்கியமான ஆட்களும் ஒன்னா கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு.